Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சில்லி முட்டை போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, டேஸ்டும் கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப நல்லா இருக்கும். யாராச்சும் கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி பண்ணாம இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி தந்தா டேஸ்டும் நல்லா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெளிய இருக்கிற அந்த மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல 3/4 கப் கடலை மாவு, கூடவே 1/4 கப் அரிசி மாவு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் இல்ல காரத்துக்கு ஏற்ப, தேவையான அளவு உப்பு, கடைசியா தண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சம் கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அடுத்தது முட்டையை கோட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து 4 முட்டையை வேக வச்சு எடுத்துர்க்கேன். முட்டைக்கு வெளியே தண்ணி இருந்துச்சுன்னா மாவுல ஒழுங்கா கோட் ஆகாது. அதனால முட்டைக்கு வெளியே தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, தொடச்சிக்கோங்க. இந்த முட்டையை நான் 4ஆ கட் பண்ண போறேன். அப்பதான் சின்ன சின்னதா அழகா இருக்கும். கட் பண்ணிட்டு மாவுல முக்கிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சிட வேண்டியதுதான். முட்டையை கோட் பண்றதுக்கு ரொம்ப மாவு தேவையில்ல, லேசா இருந்தாலே போதும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை போண்டாலாம் ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. வீட்டில் கொஞ்சம் திருடர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நாளை காணும். இதை வந்து நம்ம அப்படியே காஃபி கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சில்லி பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பொரிச்சோம்ல அந்த எண்ணெயே போதும். எண்ணெய் சூடானதோ இதில் கொஞ்சமாக கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இல்லைனா இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதாக வெட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அந்த முட்டையோட கோட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆகியிருக்கு. இந்த மாதிரி நல்ல கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இது வேகட்டும். இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டா சூப்பராக தயாராகிரும். உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். அந்த வெங்காயம் மசாலாலாம் எல்லா பக்கத்துலையும் கோட் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சூப்பரான எக் சில்லி ரொம்ப ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவையரம்புகள் மலரட்டும்.